அன்பு நண்பர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பத்திரிகையாளர் கூட்டம் தூத்துக்குடியில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கொடூரமாக காவல்துறையை ஏவிவிட்டு நடந்த கொலைகளை கண்டிப்பதற்கும் அதன் விளைவாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இருக்கக்கூடிய நிலைமையை எடுத்து கூறுவதற்காக மக்கள் கண்காணிப்பகம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கூட்டம். முதலில் கொலை செய்யப்பட்ட, கொடூர காயங்களை உண்டாக்கப்பட்ட, மற்ற காயங்கள் உண்டாக்கப்பட்ட பலவிதமான மாற்றுத்திறனாளிகளை உருவாக்கிய, ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பயத்தையும் பீதியையும் உருவாக்கிய அந்த சம்பவத்தில் உயிர் நீத்த 16 தியாகிகளுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை முதலில் செலுத்த விரும்புகிறேன். இரண்டாவதாக, நேற்றைய தினம் தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக அரசு தாங்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக அரசினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் 14ஆம் தேதி தன்னுடைய 35 பக்க இன்டரிம் ரிப்போர்ட், தற்காலிகான அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கை சார்ந்த சில விஷயங்களை பின்னே விவாதத்திற்குள் கொண்டு செல்ல விரும்புகிறேன். அதை ஒட்டி தீர்மானங்கள் உண்டு. ஆனால் முதலில் அந்த அறிக்கையின் அடிப்படையில் அரசு அவர்கள் கொடுத்த பரிந்துரைகளை உடனடியாக ஏற்றதை முதலில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். மக்கள் கண்காணிப்போம் அதை வரவேற்கின்றது. குறிப்பாக தகுதிக்கேற்ற பணி நியமனங்களை செய்ய வேண்டும் என்பது அனைத்து இயக்கங்களும் முதலாம் ஆண்டே 2019ஆம் ஆண்டே இந்த கோரிக்கைகளை முன்வைத்தன. அதே கோரிக்கையை, அதே வேண்டுதலை, அதே பரிந்துரையை அருணா ஜெகதீசன் இந்த அரசிற்கு வைத்து இந்த அரசு அதை ஏற்று அந்த 16 குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி நியமன ஆணைகளை நேற்று வழங்கியதற்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, வல்லநாடு போலீஸ் ரேஞ்சில் 94 நபர்களை சித்திரவதை செய்து அந்த 94 நபர்களுக்கு ஏற்பட்ட சித்திரவதையை குற்றவியல் நடுவர் அவர்கள் மிக முறையாக, சரியாக, பாராட்டக்கூடிய அளவிற்கு பதிவு செய்ததன் விளைவாக அந்த 94 நபர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்பதை வரவேற்கிறோம். மூன்றாவதாக, 22/5/2018 முன்பு ஸ்டெர்லைட் எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டங்களில் போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் விட்ரா செய்யப்படுகின்றன என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வழக்குகளை முழுமையாக அவர்கள் விட்ரா செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். அரசு ஏற்றிருப்பதை வரவேற்கிறோம். ஆனால் இது போன்ற ஒரு கொடூர சம்பவம் நடந்த பிறகு வெறும் நஷ்ட ஈடு கொடுப்பதோ, மற்றவர்களுக்கு பணி கொடுப்பதோ மட்டும் முழுமையான நீதி அல்ல. அந்த நீதியினுடைய சாராம்சம், அந்த நீதியினுடைய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், 22/5/2018 அன்று சுடுவதற்கு ஆணை கொடுத்தவர் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில்
இந்த அரசு மேலும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மக்கள் கண்காணிப்பகம் கேட்டுக்கொள்ளுகிறது. இதுபோக யார் என்று கண்டுபிடித்த பிறகு அவர்களுக்கு எதிராக வழக்குகளை விசேஷ நீதிமன்றத்தில் வேகமாக முடித்து காட்டுவது இந்த அரசினுடைய மிக முக்கியமான கடமை என்பதை இந்த 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துகின்ற இந்த நேரத்தில் அரசினுடைய கவனத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தனிப்பட்ட கவனத்திற்கும் அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அந்த தொகுதி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த பொறுப்பை நாங்கள் ஒப்படைக்கிறோம். காலக்கெடுவு பார்த்து உடனடியாக ஆணையிட்டவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு உயர்வான பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், ஏன் முதலமைச்சராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை, சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இன்னும் மீதி இருக்கக்கூடிய இந்த அரசினுடைய பொறுப்பு என்று இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். 3ஆவதாக, இந்த யார் இந்த காவல்துறையை ஏவி விட்டது, இந்த காவல்துறை அத்துமீறல்களுக்கு யார் காரணம் என்பதை கண்டறிவதற்காக செயல்பட்ட 3 நிறுவனங்கள், ஒன்று சிபிஐ, இரண்டாவது ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிஷன் ஆஃப் என்கொயரி, மூன்றாவது தேசிய மனித உரிமை ஆணையம். இந்த 3 நிறுவனங்களும் இந்த 3 அமைப்புகளும் அமைதியாக கைகோர்த்து அரசு பயங்கரவாதத்தை மறைக்கக்கூடிய அளவிற்கு பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்று மக்கள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டுகிறது. அது சிபிஐ பற்றி தனியாக கூறுவோம், ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் சார்ந்து தனியாக கூறுவோம், தேசிய மனித உரிமை ஆணையம் சார்ந்து தனியாக கூறுவோம். ஆனால் இவை 3ம் சைலண்ட் கன்ஸ்பிரசி, அமைதியான ஒரு கூட்டு முயற்சியில், குற்றவியல் நோக்கத்துடன் ஒரு கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது இருக்கக்கூடிய ஆவணங்கள், இருக்கக்கூடிய சாட்சியங்கள், நடந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆகவே இதை இந்த புதிய அரசு முழுமையாக தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது மக்கள் கண்காணிப்பகம். 3ஆவதாக ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிஷன் ஆஃப் என்கொயரி. இது தனிப்பட்ட நபர்களுக்கு எதிரான ஒரு விமர்சனம் கிடையாது. ஒரு ஆணையத்தினுடைய செயல்பாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய விமர்சனத்தை மிக பொறுப்புடன், மக்கள் சார் இருக்கக்கூடிய பற்றின் அடிப்படையில், மக்கள் அனைவரும் இன்று கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் 3 ஆண்டு ஆகியும் கிடைக்கவில்லை என்ற அந்த பின்னணியில் நாங்கள் கூற விரும்புகிறோம். ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் பொறுப்பெடுத்து 1093 நாட்கள் ஆகின்றன. 1093 days. 1093 days அவர்கள் நியமனமாகி, அவர்களுடைய அறிக்கையில் கூறியது போல் எங்களுடைய கண்காணிப்புக்குப்படி நாங்கள் கண்டுபிடித்தது 27 அமர்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு அமர்வும் 3 அல்லது 5 நாட்கள். ஒரு மாதத்திற்கு ஒரு அமர்வுக்கு மேலே இதுவரை இந்த 3 ஆண்டில் நடத்தப்படவே கிடையாது. மொத்தத்தில் அவர்கள் தூத்துக்குடியில் அமர்ந்த தினங்கள் 111 தினங்கள், 111 days. 1093 நாட்கள் பணியில் இருக்கிறார்கள். ஆனால் சாட்சிகளை விசாரிப்பதற்காக ஒதுக்கப்பட்டு தூத்துக்குடியில் அமர்ந்த தினங்கள் 111 தினங்கள். மற்ற நாட்கள் அவர்கள் பணி செய்தது அவர்களுடைய கிரீன்வேஸ் ரோட், மாண்புமிகு முதலமைச்சருடைய இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்தில், அவர்கள் முன்னாள் முதலமைச்சருடைய இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வசதி படைத்த அனைத்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வாழுகின்ற ஒரு வீட்டை தன் அலுவலகமாக வைத்து மற்ற நாட்களை அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். 36 மாதங்களில் வெறும் 27 மாதங்கள் மட்டும் அவர்கள் பணி செய்து அமர்வுகளை நடத்தி 9 மாதங்கள் அவர்கள் அமர்வை நடத்தவில்லை. அந்த அமர்வுகளை நடத்தாத மாதங்களில், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாதங்கள் வெறும் ஏப்ரல் டு ஜூலை 2020 அந்த மாதங்கள் மற்றும் செப்டம்பர் அக்டோபர் 2020 இந்த மாதங்களை தவிர மற்ற மாதங்கள் எல்லாம் அவர்கள், இதுதான் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாதங்கள், மற்ற மாதங்களில் அவர்கள் செயல்படவில்லை.
ஆகவே கொரோனாவிற்கு முன்னும் கொரோனாவிற்கு பின்னும் வேகமாக உண்மையை கண்டறிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிஷன் ஆஃப் என்கொயரி செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். இது அரசு நிதியுடன் அதை வழிநடத்துகின்ற நீதிபதி அவர்களுக்கும் அவரை உதவி செய்வதற்காக நியமனமாகப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதி, ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி அவர்களுக்கும் அவருடைய சென்னை அலுவலகத்திற்கும் தூத்துக்குடி அலுவலகத்திற்கும் முறையாக லட்சக்கணக்கான ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை, இது ஒபிஷியல் எக்ஸ்செக்கரிலிருந்து செலவு செய்யப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரை பற்றி கூறுவதற்கு முன்பு மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், இந்த 36 மாதங்களில் அந்த கமிஷனுக்கு பதவியில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரையோ பதவியில் இருந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையோ அந்த 3 பகுதிகளில் ஃபயரிங் ஆர்டர் கொடுத்ததாக கூறப்படுகின்ற டெப்டி தாசில்தாரையோ சப் கலெக்டரையோ மற்ற அதிகாரிகளையோ இதுவரை விசாரணை செய்வதற்கு அவர்களுக்கு தோணவில்லை என்பதை மிக வருத்தத்துடன், மிக கோபத்துடன், மக்களுடைய கோபத்துடன் இணைந்து மக்கள் கண்காணிப்பகம் பதிவு செய்ய விரும்புகிறது. The commission did not find it fit to examine the collector, to examine the SP, to examine the deputy tahsildars who ordered the police firing on 22nd. எந்த இவர்கள் மூவரையும், இந்த 3 கேட்டகரி நபர்களையும் அவர்கள் சார்ந்த மற்ற அதிகாரிகளையும் விசாரணை செய்யாமல் என்ன இன்டரிம் ரிப்போர்ட் நீங்கள் பரிந்துரை செய்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் மிக முக்கியமான 3 கடமைகள், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒன்று, 22ஆம் தேதி மே மாதம் 22ஆம் தேதி நடந்த போலீஸ் ஃபயரிங்ல உயிரிழப்புகள், இன்ஜுரிஸ், லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு யார் காரணம், யார் அதற்கு காரணம், அதுக்கு அந்த சூழல் என்ன, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமா? இரண்டாவதாக, காவல்துறை பயன்படுத்திய பலம், ஃபோர்ஸ், சட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஃபோர்ஸா? மூன்றாவது, போலீஸ் எக்ஸசஸ் ஏதாவது இருந்தால், அத்துமீறல்கள் இருந்தால் அதை குறிப்பிட்டு பரிந்துரைகளை கூற வேண்டும் என்ற மிக முக்கியமான 3 பரிந்துரைகள், 3 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த 3 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு 36 மாதங்களாகி எந்த பதிலுக்கு அருகாமையில் நெருங்கக்கூடிய அளவிற்கு இவை இந்த கமிஷன் தன்னுடைய பணியை கொண்டு செல்லவில்லை என்று பார்க்க முடியுது. இந்த கமிஷன் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய முதல் பரிந்துரை என்னவென்றால், 244 வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த 244 வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த அரசையும் நான் கேட்க விரும்புகிறோம், இந்த அறிக்கையின் மூலமாக அந்த 244 வழக்குகளை ஒரே வழக்காக மாறுவதற்கு ஆணையிட்டது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு ஆணையிட்டது. 244 FIRs were reduced to 1 FIR in crime number 191 of 2018. அந்த கிரைம் நம்பர்ல அந்த 244 FIRையும் இணைத்து ஒரு வழக்காக இருக்க வேண்டும். 244 வழக்குகள் நீங்கள் போட்டது தவறு என்று உயர் நீதிமன்றம் சம்பவம் நடந்து 5 மாதத்திற்குள் ஆணையிட்டது. அந்த ஆணையின் அடிப்படையில் 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கு 191/2018 சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு சிபிஐ அதை 2 FIR ஆக மாற்றி விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த 244 FIR இன்று கிடையாது. அந்த 244 FIRையும் 161(3) குற்றவியல் நடைமுறை சட்டம் 161 பாகம் 3 கீழ் வாக்குமூலமாக பெற வேண்டும். வாக்குமூலமாக கருதி அந்த கிரைம் நம்பர் 191/2018 அந்த ஒரு வழக்கில் அவரை இணைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்ப எங்க 2044 வழக்கு வருகிறது? 244 வழக்குகள் எண்ணிக்கை இவர்கள் பெறுகிறார்கள். எங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் உயர் நீதிமன்றம் கொடுத்த ஆணையை இன்னொரு உயர் நீதிமன்ற நீதிபதி பரிந்துரையாக கொடுக்கக்கூடிய ஒரு செயல்
ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது, கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த பின்னணியில் அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பணி, அவர்கள் விசாரித்திருக்கக்கூடிய சாட்சிகள், இன்னும் குறைந்தபட்சம் 400 சாட்சிகளை விசாரிக்க வேண்டிய ஒரு பின்னணி, பேண்டமிக்கு பிறகும், இந்த கொரோனா நாட்களுக்கு பிறகும் அவர்கள் தன்னுடைய நடத்தையில் எந்த மாற்றமும் காணவில்லை. மாதத்திற்கு 5 நாள் விசாரணை, முழு மாதத்திற்கு சம்பளம், மாதத்தில் பணி செய்கின்ற நாட்கள் வெறும் 5 நாட்கள். இது வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இது மக்களுக்கு நீதி கிடைக்கும், யார் இந்த காவல்துறை அத்துமீறலுக்கு காரணம், யார் இந்த போலீஸ் ஃபயரிங் ஆர்டர் செய்தார் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு திறன், ஒரு கெப்பாசிட்டி, ஒரு தீர்மானம் இந்த கமிஷனுக்கு கிடையாது என்பதை நிரூபித்திருக்கிறது. இது கிடையாது என்றால் அரசு செய்ய வேண்டிய உடனடியான பணி என்னவென்றால், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதுவரை பெறப்பட்ட, அவர்கள் கூறுகிறார்கள் 719 சாட்சிகளை விசாரித்தோம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் விசாரித்த சாட்சிகள், விசாரிக்காத சாட்சிகளுடைய வாக்குமூலங்களையும் பகிரங்கமாக பப்ளிக் டொமைன்ல, இது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஈரா, மக்களுக்கு உண்மைகளை அரசு எடுத்து கூற வேண்டிய ஒரு கடமை இருக்கு. There is a duty on the state to provide information. அந்த பரிந்துரைகள் தாண்டி பெறப்பட்ட வாக்குமூலங்களை அனைத்தையும் மக்களுக்கு தெரியும்படி ஒரு பொது வெப்சைட்ல அரசு மேக்கப் பண்ணி உடனடியாக இந்த ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் கமிஷன் தன்னுடைய பணிகளை முடிப்பதற்கு இந்த அரசு பரிந்துரை செய்ய வேண்டும், உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை தொடர்ந்து பணியில் இருப்பதற்கு விடுவித்தால் இந்த அரசும் அந்த கமிஷனுடைய தாமதத்திற்கு காரணமான ஒரு அமைப்பாக மாறிவிடும். அது போன்ற ஒரு சூழல் ஏற்படக்கூடாது என்றால் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரி நீட்ஸ் டு பி டிஸ்கண்டினியூட் இமீடியட்லி. இது எங்களுடைய பரிந்துரை. ஆனால் உண்மை தெரிய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் தேசிய மனித உரிமை ஆணையமும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் மாநில மனித உரிமை ஆணையமும் இதில் செயல்பட முயன்ற பொழுது அதனுடைய பணிகளுக்கும் தடை ஏற்பட்டதன் காரணமாக மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக 6 மாதம் காலம் கொடுத்து, வெறும் 6 மாதங்களுக்குள் உச்ச நீதிமன்றத்தில் பணி செய்த ஓய்வு பெற்ற தமிழறிந்த ஒரு நீதிபதியை நியமனம் செய்து அவருக்கு உதவிகரமாக அவருக்கு எத்தனை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்றவர்கள் தேவையோ எடுத்துக்கொண்டு பல சாட்சிகளை விசாரிக்க வேண்டும் என்றால் பல ஓய்வு பெற்ற டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை நியமனம் செய்து 6 மாதத்திற்குள் இந்த அரசு புதிதாக நியமனம் செய்கின்ற ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி வித் ரீட்வீட்டட் அதனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை மாற்றி உண்மையை கண்டறியக்கூடிய இந்த போலீஸ் தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்பதை கண்டறியக்கூடிய அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை மாற்றி ஒரு புதிய கமிஷனை உருவாக்கி அந்த கமிஷன் பதவி ஏற்று 6 மாத இறுதியில் அறிக்கை சமர்ப்பிக்கின்ற ஒரு கமிஷனாக இந்த அரசு நடத்தி காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு என்று மக்கள் கண்காணிப்பகம் கேட்டுக்கொள்கிறது. அடுத்தபடியாக சிபிஐ முன் இருக்கக்கூடிய வழக்கு 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த வழக்குகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்மானித்தது. அதன் விளைவாக இந்த வழக்குகள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிஐ 2 எஃப்ஐஆர்கள், 2 ரெஃபரன்ஸ், ஒன்று ஆர்சி நம்பர் 6, அடுத்தது ஆர்சி நம்பர் 8/2018 என்ற 2 வழக்குகளை பதிவு செய்தது. ஒன்று பொதுமக்களுக்கு எதிரான வழக்கு, அடுத்தது அலுவலர்களுக்கு எதிரான வழக்கு என்று 2 எஃப்ஐஆர்கள் போட்டன. அந்த 2வது ஆர்சி 8 தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சிபிஐஎம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் புகார்தாரராக நியமனம் செய்ய அவரிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட 2ஆம் வழக்கு. இந்த
2 ஆண்டுகள் 9 மாதங்கள் முடிந்தும் 29 மாதங்கள் இதுவரை முடிந்து இந்த 2 எஃப்ஐஆரில் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எஃப்ஐஆரில் மட்டும் சிபிஐ 31/12/2019 அன்று 27 நபர்களுக்கு எதிராக ஒரு சார்ஜ் ஷீட், 21/9/2020 அன்று 34 நபர்களுக்கு எதிராக, ஆக மொத்தம் 71 நபர்களுக்கு எதிராக ஒரு குற்றப்பத்திரிகையும் ஒரு சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டும் மதுரை சிபிஐ நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கின்றது. இதுதான் சிபிஐ இதுவரை ஆற்றியிருக்கக்கூடிய பணி. மக்களுக்கு எதிரான 71 நபர்களுக்கு எதிரான, அந்த 71 நபர்கள் யார் என்ற விவாதத்திற்குள் இப்பொழுது நான் இறங்க விரும்பவில்லை. அந்த 71 நபர்களுக்கு எதிராக மட்டும்தான் சிபிஐ வழக்கு இன்னைக்கு நிலுவையில் உண்டு. மற்றவர்கள் யாருக்கு எதிராகவும் அரசு சாரா பொதுமக்களுக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் இல்லை. ஆகவே அனைத்து வழக்குகளையும் அதில் பொருட்கள் டேமேஜ், ப்ராப்பர்ட்டி டேமேஜ் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தாலும் சிபிஐ விசாரணை முடிந்தது என்ற அடிப்படையில் அவர்கள் அனைவருடைய வழக்குகளையும் முழுமையாக வாபஸ் பெற்று அவர்களை எங்கேயும் எஃப்ஐஆர் பெண்டிங்காக காட்டக்கூடாது காவல்துறை என்பதை இந்த நேரத்தில் மக்கள் கண்காணிப்பம் வலியுறுத்த கடமைப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, காவல்துறை அதிகாரிகள் அபிஷியல்ஸ் எதிராக போடப்பட்ட வழக்கு இதுவரை எந்த குற்றவாளியும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டவில்லை. இது மிக கொடூர நெக்லிஜென்ஸ். பொதுமக்களை 71 நபர்களை குற்றவாளிகளாக காட்டியிருக்கக்கூடிய சிபிஐ தன்னுடைய விசாரணையில் இதுவரை 29 மாதங்கள் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிபிஐ 29 மாதங்களில் ஒரு காவல்துறை அதிகாரியை கூட சுட்டிக்காட்ட முடியவில்லை, ஒரு IAS அதிகாரியை காட்ட முடியவில்லை, ஒரு ரெவென்யூ அதிகாரிகளை காட்ட முடியவில்லை, ஒரு சப்கலெக்டரோ தாசில்தாரோ ஆபீஸில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களோ தங்களுடைய கவனக்குறைவு இதற்கு காரணமாக இருந்தது என்று எங்கேயும் காட்ட முடியவில்லை. இது கண்டனத்துக்குரியது. அரசு ஆகவே தன்னுடைய பணியை புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு ஆகவே உடனடியாக அரசே முன்வந்து, நீங்கள் அரசு சாரா அமைப்புகள் வர வேண்டும், இயக்கங்கள் வர வேண்டும், தனிநபர்கள் பொதுநல வழக்கு போட வேண்டும் என எதிர்பார்ப்பது சரியல்ல. இவர்களெல்லாம் சேர்ந்துதான் உங்களை தேர்வு செய்து இந்த புதிய ஆட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய அரசு முன்வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்கக்கூடிய அந்த சிபிஐ வழக்கில் தலையீடு செய்து சிபிஐயை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை உயர்நீதிமன்றம் எடுத்து 30 நாட்களிற்குள் வித்தின் 30 days அந்த 2வது எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய யார் அரசு பொறுப்பாளர்கள் இந்த குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை உயர்நீதிமன்றத்திற்கு கொடுத்து இந்த ஆணையை பெற வேண்டும். அந்த ஆணையை பெற முடியவில்லை என்றால் அரசே முன்வந்து நீதிமன்றத்தில் சிபிஐயை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் டேக்ஸ் ஓவர் ஃப்ரம் தி சிபிஐ அண்ட் கம்ப்ளீட்ஸ் தி என்டையர் என்கொயரி வித்தின் 30 days என்ற முயற்சி அரசு எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்க வேண்டும் என்று மக்கள் கண்காணிப்போம் கேட்டுக்கொள்கிறது. ஆகவே சிபிஐ தன்னுடைய பணியை அடுத்த 30 நாட்கள் முடிப்பதற்கு அரசு முன்வந்து அரசனுடைய அட்வொகேட் ஜெனரலுடைய அட்வைஸ் கேட்டு இந்த தலையீடு நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் மக்கள் கண்காணிப்பின் சார்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்களை தண்டிப்பது அரசனுடைய பொறுப்பு என்ற முறையில் உயிர் நீத்தவர்களுக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அது வெறும் காம்பன்சேஷன் மூலமாக, எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக கிடைப்பதல்ல. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதன் மூலமாக, அந்த கண்டுபிடிக்கும் பொறுப்பு சிபிஐயிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு. ஆகவே அரசு இந்த பணியை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, அடுத்தபடியாக தேசிய மனித உரிமை ஆணையம். இது மிக வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம். இந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் அரசினுடைய பயங்கரவாதத்தின் காரணமாக 16 நபர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு ஒரு தேசிய மனித உரிமை ஆணையம் முன்வந்து விசாரணை நடத்துகிறேன் என்று நடத்தி தன்னுடைய விசாரணை அதிகாரிகளை தூத்துக்குடிக்கு அனுப்பி அவர்களும் ஒரு முழுமையான அறிக்கை சமர்ப்பித்து அதன் பிறகு அன்றைய அரசு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு 6ஆம் தேதி
பப்ளிக் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி ஹோம் அவர்கள் உடைய கடிதத்தின் அடிப்படையில் அவர்கள் கொடுத்த உத்தரவாதத்தை தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு எங்களை போன்ற புகார்தாரர்கள், அந்த வழக்கில் இருந்த புகார்தாரர்களுக்கு அதை தெரியப்படுத்தாமல் சிபிஐ என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது. அருணா ஜெகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது. 20 நபர்களுக்கு, இறந்த நபர்களுடைய குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாயும், காயப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் 1 லட்சம் ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நார்மல்சி ஹாஸ் ரிட்டர்ன்ட் என்று எழுத்துப்பூர்வமாக செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி கொடுத்த பரிந்துரையை ஏற்று அக்டோபர் மாதம் 2018 25ஆம் தேதி அந்த வழக்கை தானே முன்வந்து மூடி இருக்கு, க்ளோஸ் பண்ணி இருக்கு என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். இது பல கூட்டங்களில், பல நேரங்களில், ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் இதை கூறியிருக்கிறோம். இப்பொழுது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் முன் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு, உண்மை என்னவென்று தெரிந்திருக்கக்கூடிய அரசு, தன்னுடைய அரசு அதிகாரி கொடுத்திருக்கக்கூடிய அந்த 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 தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அந்த கடிதம் தவறு என்று தேசிய மனித உரிமை ஆணைய கவனத்திற்கு கொண்டு சென்று மூடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் மறுபடியும் ரீஓபன் செய்வதற்கும் தங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் விங், தங்களுடைய பணியாளர்கள் அவர்களுடைய ஆய்வு அறிக்கையை பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கு. இந்த அரசினுடைய முழுமையான கடமையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த பணியையும் அவர்கள் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த பணியை வெறும் அரசு சாரா அமைப்புகளிடம், மனித உரிமை அமைப்புகளுடைய பொறுப்பாக மாற்றி விடாதீர்கள். இது அரசுடைய பொறுப்பாக என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் மனித உரிமைகளை மதிக்கின்ற ஒரு அரசாக நீங்கள் தொடருவீர்கள். உங்களை மக்கள் தொடர்ந்து மதிப்பீடு செய்வார்கள் என்பதை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 7ஆவதாக, இந்த சம்பவம் சார்ந்து ஐநா சபை அரங்கத்தில் 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மனித உரிமை காப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பேசியிருக்கிறார். அவர் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பேசினார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் திருப்பி வரும்பொழுது 10ஆம் தேதி ஆகஸ்ட் 2018ஆம் தேதி அவரை பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது இந்த அரசு. அந்த வழக்கு உண்மைக்கு புறம்பான வழக்கு. இந்த வழக்கு ஐநா சபையினுடைய மொழியில் பார்லன்ஸ், இன் ஹியூமன் ரைட்ஸ் பார்லன்ஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ், இதற்கு பெயர் ரிப்ரைசல். ஒரு நடவடிக்கை ஐநா சபையில் எடுக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது சட்ட ரீதியாக அதற்கு ஆங்கிலத்தில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மொழியாக்கம் ரிப்ரைசல். இந்த ரிப்ரைசலை கண்டிப்பாக இந்த அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த வழக்கை, திருமுருகன் காந்திக்கு எதிராக போடப்பட்ட அந்த வழக்கை உடனடியாக வாபஸ் பெற்று அவர் அதன் விளைவாக சிறையில் இருந்த நாட்களுக்கு இந்த அரசு முன்வந்து காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். திருமுருகன் காந்தி இதை கேட்க மாட்டார். ஆனால் மனித உரிமை காப்பாளர் என்ற முறையில் இது ஒரு காப்பாளர் உரிமை. உண்மையை பேசுவது, உண்மையை வெளியரங்குகளில் பேசுவது, உண்மையை ஐநா சபையில் பேசுவது மனித உரிமை காப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் என்பதை இந்த அரசுக்கு ஞாபகப்படுத்தி, இந்த அரசு அதை நம்புகின்ற அரசாக இருந்தால், இந்த அரசு மனித உரிமையை முழுமையாக போற்றுகின்ற மதிக்கின்ற ஒரு அரசாக இருந்தால் கண்டிப்பாக திருமுருகன் காந்திக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். அவரின் வழக்கின் விளைவாக அவர் சிறையில் இருந்த அந்த நாட்களுக்கு முறையாக காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கு என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி, இறுதியாக நாங்கள் கேட்பது, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் இந்த அரசிற்கு இன்னுமே ஒரு பொறுப்பு இருக்கு. சுட்டவர்கள் யார், அந்த ஆணையிட்டவர் யார் என்பதை நீங்கள் தெரியப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய துறைகள் அமைதியாக இருப்பது வருத்தமாக இருக்கிறது. ஏர் ஆக்ட்லையும் வாட்டர் ஆக்ட்லையும் சுமார் 15 பிரிவுகளின் கீழ், 15 பொருட்களின் கீழ், உதாரணத்திற்கு ஸ்டெர்லைட்டில் கிரீன் பெல்ட் உருவாக்கவில்லை, ஸ்டெர்லைட்டில் நிலம் சார்ந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது ஸ்டெர்லைட் ஃப்ராட் செய்தது,
ஏர் பொல்யூஷன் மானிட்டரிங் செய்யவில்லை போன்ற 15 தலைப்புகளின் கீழ் அரசினுடைய துறைகள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பயன்படுத்தி ஏர் ஆக்டின் படியும் வாட்டர் ஆக்டின் படியும் வேதாந்தாக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்ற பரிந்துரையை முன்வைத்திருக்கிறோம். ஆகவே மக்கள் கண்காணிப்பகம் ஒரு முழுமையான நீதி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் இந்த அமைதியான போராட்டங்களை நடத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் உரிமைகளை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த அரசிற்கு ஒரு என்வாயரன்மெண்ட் மினிஸ்ட்ரி, கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி என்ற ஒரு துறையை உருவாக்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை தன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வெறும் பரிந்துரைகள், நஷ்டஈடு சார்ந்த பரிந்துரைகள் போதாது, பணி நிமித்தம் இருக்கக்கூடிய பரிந்துரைகள் போதாது, அதை நீங்கள் செய்ததற்கு நன்றி, இருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்ற அது மட்டும் போதாது, அதை தாண்டி குற்றவாளிகள் யார் என்பதை வேகமாக தாமதம் இல்லாமல் இந்த அரசு நடவடிக்கைகள் எடுக்கும் என்ற ஒரு அறிவிப்பை இந்த நாளன்று நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து, மனித உரிமை பணியில் அரசினுடைய இது போன்ற பொறுப்பாக இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அரசிற்கு அந்த பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்தவர் முதலமைச்சராக செயல்படுகிறார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் கண்காணிப்பகம் இந்த கோரிக்கைகளை ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தின் வாயிலாக அரசிற்கு வைக்கிறது.